அனைவருக்கும் வணக்கம். பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்படும் அறிவியல் வினாக்களை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களும் அதற்கான கொஸ்டின்களை தெரிந்து கொள்ளும் வகையில் நாம் இப்பொழுது ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி இரண்டு முறையிலையும் உங்களுக்கான கேள்வியை தர இருக்கிறோம். அதில் ஸ்டார் போட்டிருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அது எத்தனை முறை போட்டிருக்காங்கன்னா அத்தனை முறை அதற்கான ஸ்டார் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பகுதிக்கு செல்லலாம் வாங்க. நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபிசிக்ஸில் புத்தகத்தினுடைய உள்பகுதியில் அது இன்டீரியர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி, கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யுனிவர்சல் லா கிராவிடேஷன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 12 இருக்குது. இதே தமிழ் வழியில் கேட்டனா நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி அல்லது பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி. இது பேஜ் நம்பர் 11 இருக்குது. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 21 இருக்குது. இது ஒன் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதற்கான ஸ்டார் கொடுத்துருக்கேன். இதே தமிழ் வழியில் குவிலென்ஸின் பயன்பாடுகள் யாவை? பக்கம் எண் 21. தேர்ட் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். பேஜ் நம்பர் 22. குழிலென்ஸின் பயன்பாடுகள் யாவை? பேஜ் நம்பர் 22 இருக்குது. இதற்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ராஸ்கோப். பேஜ் நம்பர் 26 இதற்கான ஆன்சர் இருக்குது. எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள். பக்கம் எண் 26 இதற்கான விடை உள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். பேஜ் நம்பர் 50 இதற்கான ஆன்சர் உள்ளது. அடுத்தது தமிழ் வழியில் வெப்ப விளைவின் பயன்கள். பக்கம் எண் 51 இதற்கான ஆன்சர் உள்ளது. அடுத்தது ஸ்டேட் 3 யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸ். மீயொலி அதிர்வுகளின் பயன்கள் யாவை? செவன்த் கொஸ்டின், வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. இது 2 டைம்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 64 இதற்கான ஆன்சர் உள்ளது. தமிழ் வழியில் எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. பக்கம் எண் 65. எய்த் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. பேஜ் நம்பர் 64 இதற்கான ஆன்சர் உள்ளது. ஒளி எதிரொலிப்பின் பயன்பாடுகள். பக்கம் எண் 65 இதற்கான விடை உள்ளது. நைன்த் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட். பேஜ் நம்பர் 65 இதற்கான ஆன்சர் உள்ளது. டாப்ளர் விளைவின் பயன்பாடுகள். பக்கம் எண் 69. டென்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. பேஜ் நம்பர் 82 இதற்கான ஆன்சர் உள்ளது. கதிரியக்கத்தின் பயன்கள். பக்கம் எண் 82 இதற்கான ஆன்சர் உள்ளது. 11th கொஸ்டின், யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். பேஜ் நம்பர் 84 இதற்கான ஆன்சர் உள்ளது. அணுக்கரு உலையின் பயன்கள். பக்கம் எண் 84 இதற்கான விடை உள்ளது. அடுத்து 12th கொஸ்டின், கிவ் எனி 2 யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 82 இதற்கான ஆன்சர் உள்ளது. வேளாண் துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் இரண்டனை எழுதுக. இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா. இது 2 டைம்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 99 இதற்கான ஆன்சர் உள்ளது. அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகள். பக்கம் எண் 98. அடுத்த செகண்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் அலுமினியம். பேஜ் நம்பர் 116. அலுமினியத்தினுடைய பயன்கள். பக்கம் எண் 113 இதற்கான ஆன்சர் உள்ளது. அடுத்த தேர்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் காப்பர். ஒன் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 117. தமிழ் வழியில் தாமிரத்தின் பயன்கள். பக்கம் எண் 114. ஃபோர்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் அயர்ன். பேஜ் நம்பர் 119. இரும்பின் பயன்கள். பக்கம் எண் 116 இதற்கான விடை உள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் அலாய்ஸ். பேஜ் நம்பர் 119. உலோக கலவையினுடைய அலுமினியம், தாமிரம் மற்றும் இரும்பு கலவையினுடைய பயன்கள். 116 இதற்கான ஆன்சர் உள்ளது. யூசஸ் ஆஃப் எத்தனால். ஒன் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 164. எத்தனாலின் பயன்கள். பக்கம் எண் 161. செவன்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். பேஜ் நம்பர் 65 இதற்கான ஆன்சர் உள்ளது. எத்தனாயிக் அமிலத்தின் பயன்கள். பக்கம் எண் 162. எய்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். பேஜ் நம்பர் 116. அன்றாட வாழ்வில் கரிமச் சேர்மங்களினுடைய பயன்கள். பக்கம் எண் 162 இதற்கான விடை உள்ளது. அடுத்தது பயாலஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். பேஜ் நம்பர் 295 இருக்கு. இது 2 டைம்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. பக்கம் எண் 294. செகண்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ். பேஜ் நம்பர் 320. சூரிய மின்கலன்களின் பயன்கள். பக்கம் எண் 320 இதற்கான ஆன்சர் உள்ளது. தேர்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் பயோகேஸ். பேஜ் நம்பர் 320. உயிரி வாயுவினுடைய பயன்கள். பக்கம் எண் 320 இதற்கான விடை உள்ளது. ஃபோர்த் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் பாலினேஷன்.
ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் ஒன் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 246 இதற்கான ஆன்சர் உள்ளது. மகரந்த சேர்க்கையின் பயன்களை கூறுக, பக்கம் எண் 243 இதற்கான விடை உள்ளது. இதே போன்று மற்ற பகுதி வினாக்களையும் தொடர்ந்து பார்த்திட நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.